ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Poco M2 அண்ட் Redmi Note 9 சீரிஸில் இருக்க மொபைல்ஸ்க்கு எப்போ MIUI 13 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் ஒரு சில மொபைல்ஸ்க்கு MIUIயோட இன்டர்னல் அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Redmi Note 9 சீரிஸில் இருக்க Note 9, 9S, Note 9 Pro அண்ட் Note 9 Pro Max இந்த மொபைல்ஸ்லாம் ஆல்ரெடி குளோபல் அண்ட் அதர் ரீஜியன்ஸில் MIUI 13 அண்ட் Android 12 அப்டேட்டை ரிசீவ் பண்ணிருச்சு. பட் இந்தியாவில் மட்டும்தான் இன்னும் Redmi Note 9 சீரிஸில் இருக்க மொபைல்ஸ் வந்து MIUI 12.5லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அதர் ரீஜியன்ஸில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணதுனால மோஸ்ட்லி கூடிய சீக்கிரம் Redmi Note 9 சீரிஸ்க்கும் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் Poco M2 மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்ஷியலாக ஒரு சில செலக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும் MIUI 13 அண்ட் Android 12 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிலீஸ், அதாவது பப்ளிக் ரோல் அவுட்டும் பண்ணிடுவாங்க. Redmi Note 9 Pro அண்ட் Note 9 Pro Max இந்த ரெண்டு மொபைலுமே MIUI வெர்ஷன் 13.0.1.0 அப்டேட் மூலமாக MIUI 13 அண்ட் Android 12 அப்டேட்டை நெக்ஸ்ட் மந்த், அதாவது அக்டோபர் மந்த் வந்து ரிசீவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் Poco M2 Pro மொபைலை பொறுத்த வரைக்கும் MIUI வெர்ஷன் 13.0.1.0ங்கிற மேஜர் அப்டேட் மூலமாக Android 12 அண்ட் MIUI 13 அப்டேட்டை இந்த அக்டோபர் மந்தில் ரிசீவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Redmi 9 சீரிஸில் இருக்க மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சைனா, யூரோப், தைவான் ரீஜியனில் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா அண்ட் குளோபலுக்கும் இந்த அக்டோபர் மந்தில் MIUI 13 அப்டேட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த எந்த ஒரு மொபைல்ஸ்க்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi, MI, Poco மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து Redmi Note 9ஓட MIUI இன்டர்னல் பில்ட் அப்டேட்டை ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக Redmi Note 9 மொபைலோட லாஸ்ட் இன்டர்னல் பில்ட் வெர்ஷன் பார்க்கும்போது 22.9.16 செப்டம்பர் 16க்கு அப்புறம் Redmi Note 9 மொபைலுக்கு எந்த விதமான இன்டர்னல் பில்ட் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணலை, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமாக Redmi Note 9 மொபைலுக்கு இனிமேல் எந்த ஒரு அப்டேட்டும் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து MIUI 14க்கான இன்டர்னல் பில்டு தான். ஆல்ரெடி 13.0.1.0ங்கிற வெர்ஷன் மூலமாக குளோபல் அண்ட் சைனாவில் MIUI 13 அப்டேட் வந்து Redmi Note 9 மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் குளோபலில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக வரும். Redmi 9, Poco M2 அண்ட் Redmi Note 9 இந்த மொபைல்ஸ்க்கெலாம் MIUI 14 அப்டேட் வந்து அஃபிஷியலாக கிடைக்காதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் MIUI 14 அப்டேட்டை பற்றி இன்னும் அஃபிஷியலாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக எனக்கு இந்த Redmi Note 9 மொபைலுக்கு இன்டர்னல் பில்ட் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணது கூட பரவாயில்ல. அதுக்கு இந்த Xiaomi MIUI வந்து ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.